Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. ஊவா தேர்தல் மடிகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. நாட்டில் பாரிய அபிவிருத்திகள் இடம்பெறுகின்றன. அது உங்களுக்கு தெரிகிறது. மக்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன. வாழ முடியாது. வாழ்க்கை செலவு அதிகம். ஆம், உண்மையில் அவை அதிகம்தான். எனினும் இலங்கையின் வறுமையை 4 வீதமாக குறைத்துள்ளதாகவும் அது உண்மையிலேயே அதிசயம் என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. இது எவ்வாறு ஆசியாவின் அதிசயமாகும்? இலங்கை ஆசியாவில் உள்ள வறுமையான 5 நாடுகளில் ஒன்றாகும். உலகில் 30 செயற்திறனற்ற நாடுகளில் இலங்கையும் ஒன்று. உள்நாட்டில் கடனை பெற்று இங்கு வாழ்கின்றமை அபிவிருத்தி அல்ல. உங்களது 5 பரம்பரைகள் இந்த உலகிற்கு கடன் பட்டுள்ளன. எல்லாருக்கும் நடந்தா உடனே என்னதுக்கப்பா குந்தி கொண்டீங்க அரசாங்கத்தில் வாங்க வெளியே. நீங்க நாங்க வெளியே வந்தா எல்லாருக்கும் நாளைக்கு விடிவு காலம் பிறக்கும் இந்த மாதிரியான கற்பனையோட இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது. ஏன்னா முஸ்லிம்கள வாக்கின் எங்களுக்கு இல்ல இந்த அரசாங்கம் நினைச்சு அதுக்கான முழு தீர்மானத்துக்கு வந்தாச்சு. எங்களை கழிச்சு விட்டாச்சு. அப்படிதான் இருக்கு நிலவரம். கழிச்சு விட்டதுக்கு வேற ஒரு காரணம் பாருங்க. ஊவல பதுல்ல மாவட்டத்தில் ஒரு முஸ்லிம போடலையே. போடாமட்டதுக்கு என்ன காரணம்? போட்டும் வேலை இல்ல. மக்கள் தர மாட்டான் என்று தெரியும். நிமல் சிறிபால சில்வாக்கும் சொல்லிக்கொள்ள வழி இல்லாம அது எங்கட மினிஸ்டர்மார் 2 பேரும் அங்க வேற கண்டெஸ்ட் பண்றாங்களே. அதனால நாங்க அவனுடைய அலம்பி விட்ட உடனே அதை இந்த அப்பாவி மக்கள் நம்பிக்கிறாங்க. எந்த தொடர்பும் கிடையாது. மிக கடுமையாக நாங்க இந்த அரசாங்கத்தோட மோதி கொண்டிருக்கிறோம். வறுமையை ஒழிப்பதற்காக சத்தமிட வேண்டிய அவசியம் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் காலத்தின் போது வறுமை நிலவியது. அதனை புதுமையாக கூற வேண்டிய அவசியம் இல்லை. வறுமையை ஒழிப்பதற்காகவும் மக்களின் தேவைகளை அறிந்து கொள்ளவும் கிராமங்களுக்கு செல்லுங்கள். அதன் காரணமாகவே நடமாடும் சேவை மூலம் மக்களின் குறைகளை தேடுகின்றோம். வாக்களித்தவர்கள் இன்று தோல்வி கொண்டுள்ள போதிலும் வாக்கு பெற்றவர்கள் வெற்றி பெறுகின்றனர். வாக்கு பெற்றவர்கள் முன்னேறியுள்ளனர். இந்த நாட்டில் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முற்படுகிறார்கள். உங்களுக்கு வீதிகளை அமைத்து நீரை வழங்கி சம்பளத்தையும் வழங்கி சாப்பிடவும் கிடைத்தால் அது போதும் அல்லவா? பொதுமக்களுக்கு புரிவதில்லை. வறிய மக்களுக்கு புரிவதில்லை. இவ்வாறு சென்றால் இறுதியில் என்ன நடக்கும் என்பதனை சிந்தியுங்கள்.